ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் கஷ்டம் என்கிற புயல் வருகிறது என்று புலம்பாதே. எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்தும் வாழ்க்கை கடந்துதானே ஆகணும். செல்வமே, ஒருபடி கீழே இறங்கினால் இன்னொரு படி உன் வாழ்க்கைக்கு துணையாய் உயரத்தில் உனக்கு உன் கைக்கு கிடைக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். கலங்கக்கூடாது. உன் கர்மாக்களின் பயனாய் நீ கடக்கும் சிரிப்பும் கண்ணீரும் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இடம்பெறும் அனைத்திற்கும் காரணம் உண்டு. செல்வமே, ஒரு தாய் தன் பிள்ளையை கருவில் சுமக்கும் போது தன்னை காட்டிலும் தன் குழந்தையைத்தானே பாதுகாப்பாள். தன் குழந்தையைத்தானே அதிகம் காப்பாள். தன் பிள்ளை வெளி உலகத்திற்கு வந்தவுடன் தன் பிள்ளை தன் கால்களால் எழுந்து நிற்க தாய் நகன்று நிற்பாள். தன் பிள்ளை தன் கால்களில் நிற்க அதைத்தான் உன்னிடத்தில் உன் தாயாகிய நான் செய்கிறேன். நான் சொல்வது புரிகிறதா? உன்னை இவ்வுலகில் படைத்து உன்னை காக்க உன்னை சுற்றி அம்மா, அப்பா, தம்பி, அண்ணன், அக்கா, தங்கை என நிறைய உறவுகளுடன் இம்மண்ணுலகில் நீ வாழ்ந்திட உன் சாயப்பா வழி நடத்தி விடுவேன் என்றுதான் சொல்கிறேன். நீ எப்போது என்னை சாயப்பா, என் சாயி என்று மனதார சொல்ல ஆரம்பித்தாயோ அப்போதே உனக்கு நானே எல்லாமும் ஆகிவிட்டேன். உன் நம்பிக்கை, உன் பொறுமை என்னை ஈர்த்து விட்டது. உன் மன தைரியம், உனக்குள் இருக்கும் பக்குவம் என்னை ஆனந்தப்படுத்துகிறது. செல்வமே, அனைத்தும் சரியாகிவிடும் தங்கமே. எதற்கும் பயப்படாதே. என் பிள்ளை என்னிடம் அடம்பிடிக்கும், கோபப்படும், சண்டையிடும். அதுபோல் தங்கமே, அதுபோல் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தும் பிள்ளை என் பிள்ளை. தன் தாயிடம் மட்டுமே இப்படி நடந்து கொள்ள முடியும். உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலைப்படாதே. நடப்பவை எல்லாம் நன்மைக்கு என்று நம்பிக்கையோடு லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய். அதை உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன். அதனால் தான் அடிக்கடி நான் கூறுவது, முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய் என்று. செய்திடு. உன்னால் முடிந்த உதவிகளை செய்துவிடு. தங்கமே, உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் என் பார்வையில் இருந்து வருவதுதான். சிலது உனக்கு சந்தோஷமான சூழலும், சிலது உனக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் பொருட்டு கஷ்டமான சூழலுமாக இருக்கும். இதை நாம் வாழ்க்கைன்னு சொல்லிடலாம். ஆனால் அதை வெற்றியாகக்கூடிய வாழ்க்கையாய் ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொருட்டு நீ அதை வாழ்ந்து விடுவதுதான் மிக மிக கஷ்டம்தான். இப்போ இந்த கடினத்தை தான் நீ எதிர்கொள்கிறாய். அனைத்தும் நடத்தி வைப்பவன் நான் தானே. என் பாதையில் என் கையை பிடித்து கொண்டுதானே நடக்கிறாய். உண்மைதானே? நம்புகிறாய் தானே? என் கையை பிடித்துதான் நடந்து வருகிறாய். இப்போது உள்ள சவால்களை உன்னால் சமாளித்து ஜெயிக்க முடியாததையும் முடிய வைத்து விடுவாய். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீ இருக்கிறாய் தங்கமே. நீ பக்குவம் அடைவதற்கு முன்னரே போராடி ஜெயிக்கும் குணம் உள்ளவன் நீ. இப்போது உள்ள எல்லா எதிரான சூழலையும் சமாளிப்பாய், ஜெயித்து விடுவாய். கவலைப்படாதே, அந்த தைரியத்தை நான் கொடுக்கிறேன். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, எப்போதுமே நீ எடுக்கும் முடிவுகளை மட்டும் நிதானத்தோடு எடு. நீ எடுக்கும் முடிவை நம்பிக்கையோடு எடு. மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்கணும். நீ எந்த முடிவு எடுத்தாலும் முன் விளைவுகளையும் பின் விளைவுகளையும் யோசித்து செய். யோசித்து தீர்க்கமாக எடு. செல்வமே, தேவைகள் எப்போதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்திக்கோ. அப்போதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள முடியும். உன்னால் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதி தான் என்பதை நீ தீர்க்கமாக புரிஞ்சுக்கோ. அதுவே வாழ்க்கை கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி உன்னுடைய மனதில் நிலைச்சிருக்கணும். அப்போதுதான் உன்னால் சுடர் விட்டு பிரகாசிக்க முடியும். விட்டு விட்டு சுடர் எரிந்தால் நன்றாக இருக்குமா? ஒளியை தந்தும் இருட்டை தந்தும் இருந்தால் நன்றாக இருக்குமா? செல்வமே, யார் உன்னை என்ன வசைபாடினாலும் அது உன்னை தீண்டாது. நான் தீண்ட விடமாட்டேன்.
அதற்கான பலனை அவர்கள் சந்தித்து விடுவார்கள். கவலைப்படாதே. தற்போதைய நிலை கண்டு கலங்கி போயுள்ள அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருக்கிறாய். எப்படியெல்லாம் உன்னை கலங்கடிக்கிறார்கள், எப்படியெல்லாம் உன்னை சித்திரவதை செய்கிறார்கள். இந்த பக்கம் நகரவிடாமல் அந்த பக்கம் நகரவிடாமல் நீ கலங்குவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு சில இடத்தில் யாருக்கு பதில் சொல்வது, என்ன சொல்வது என்று தெரியாமல் முழிக்கிற அவர்களும் வேண்டும் இவர்களும் வேண்டும். இக்கட்டான சூழ்நிலையில் இருதலை கொள்ளி எறும்பு போல தவிக்கிறாய். கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். நம்பிக்கை மட்டும் இழக்காதே. தற்போதைய நிலை கண்டு கலங்காதே என்றுதான் சொல்கிறேன். உனக்கு நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும். உன் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கிவிடும். எனவே எதற்காகவும் பயப்படக்கூடாது. நீ மற்றவர்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறாய், நல்லதுதான் செய்கிறாய். கர்மா என்பதால் அது வேறு கோணத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் நீ கவலை கொள்ளாதே. உன் மனதை நான் அறிந்து விட்டேன். நீயும் உன் வாழ்க்கையும் என்னுடைய பொறுப்பு, முழு பொறுப்பு. நான் அதை கவனித்துக் கொள்கிறேன். உனக்கான ஒன்றை நிராகரிக்கப்படுகிறது எனில் வருத்தம் அடையாதே. அதை விட மேலான ஒன்றை உனக்கு கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நம்பு தங்கமே. இவ்வுலகில் எதுவுமே நிரந்தரமில்லை. அப்படியானால் எப்படிப்பட்ட காலத்தில் என்று இருக்கிறாய் என்று உனக்கே தெரியும். கலிகாலம்தான் இது. நல்லது எதுவுமே மறைக்கப்பட்டு தீயவைகள் நல்லவைகள் போல் ஜோடிக்கப்படும் காலம் இது. என்னப்பா, உண்மையை தானே சொல்கிறேன். ஆனால் உண்மை ஒரு நாள் தெரிய வரும்போது கலியின் நாட்டம் அங்கு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வைக்கிறேன். நீ கலங்காதே. நீ என்றுமே எனது அன்பிற்குரிய மகள்தான். எத்தனை பேர் என் தர்பாரில் நின்றாலும், நீ என் தர்பாரில் வந்து நின்றாலும் நிற்காவிட்டாலும் உனக்கான இடத்தை நான் என்றும் காலியாக வைத்திருப்பேன் தங்கமே. கவலைப்படாதே. பழைய காலங்களை, அந்த கெட்ட காலங்களை நீ நினைத்து பார்க்க வேண்டாம். காலம் மாறிவிட்டன. இனி நன்றாக வாழ்வாய். இனி வருவன எல்லாம் தென்றல் வீசும் காலம்தான். எனது வலது கையை கொடுத்து உன்னை தூக்கி நிறுத்தி உள்ளேன். நான் உன்னை எப்போதும் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பல முறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தேன். இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றினேன். கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் பதில் குரல் கொடுத்தேன். இவையெல்லாம் நான் எதற்காக செய்தேன்? நீ எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன். ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் போதல்லவா வருகிறது. மனம் மகிழ்ச்சி எப்போது வருகிறது? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது. ஆம் தங்கமே, நாளை பொன்னான விடியலில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. இன்று இரவு தூங்கிவிட்டு எழு. நிம்மதியாக தூங்கு. மன மகிழ்வோடு தூங்கு. மன உறுதியோடு தூங்கு. மகிழ்ச்சியாக தூங்கு. சந்தோஷமாக தூங்கு. நாளைய விடியல் உனதான விடியல் என்று. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.